அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல கொஷின் நம்பர் 2 செக் த இன்ஜெக்டிவிட்டி அண்ட் சப்ஜெக்டிவிட்டி. ஸோ 1 to 1 on to செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், f from n to n given that f of x is equal to x square. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு மேப் ஆகுது. அதாவது செட் ஏவும் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் பியும் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ மேப் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸுக்கு 1ன்னு அப்ளை பண்ணால் இங்கே வந்து நமக்கு 1ன்னு கிடைக்கும், 2 அப்ளை பண்ணால் 4ன்னு கிடைக்கும், 3 அப்ளை பண்ணால் 9ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஜெக்டிவிட்டியா சப்ஜெக்டிவிட்டியா இல்லை ரெண்டுமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இன்ஜெக்டிவிட்டி. நமக்கு கண்டிஷன் என்ன இன்ஜெக்டிவிட்டியில், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு எடுத்தோம்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஒன்னு அப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸ் ஒன் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே போல் எக்ஸ் டூ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் டூ ஸ்கொயர்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் ஒன் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆகும், எக்ஸ் டூ ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூன்னு வரும். சரிங்களா? ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூன்னு கிடைக்கும். ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூன்றது இந்த கோடொமைனில் இருக்கும். சரிங்களா? கோடொமைனில் நேச்சுரல் நம்பர் தான் இருக்குது, அதுவும் பாசிட்டிவில் தான் இருக்கும். அப்போ இங்கே நமக்கு எக்ஸ் டூ மட்டும் தான் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்காது, பாசிட்டிவ் மட்டும் கிடைக்கும். therefore x1 equal to x2 கிடைச்சிடுச்சா? therefore it is 1 to 1 or subjectivity. ஓகேவா? அடுத்து இன்ஜெக்டிவிட்டி. சாரி, இதுதான் இன்ஜெக்டிவிட்டி. அடுத்து சப்ஜெக்டிவிட்டி. ஸோ சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக எதுனா சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் செக் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த ஒய் கோடொமைனில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் கொஷனில் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒய்ன்னு வரணும். ஆனால் இங்கே டொமைன் கோடொமைன் வந்து நேச்சுரல் நம்பர்ன்றதுனால நெகட்டிவ் இருக்காது, நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ரூட் ஒய் இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கான்னு பாருங்கள். இதில் இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 2 இதில் இருக்குமா? இருக்காது. அப்போ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இது வந்து நாட் ஆன் டு சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? இதை சம்மு மாதிரி போடணும் அப்படின்னா இல்லை, ஆரோ டயக்ராம் போட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது நேச்சுரல் நம்பர்ஸ், இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே 1 2 3 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே 1 வந்து 1க்கு மேப் ஆகும், 2 வந்து 4க்கு மேப் ஆகும். இங்கே இடையில இந்த 2 3ன்ற நம்பர்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம இங்கே சம்மா போடணும் அப்படின்னா எப்படி போடலாம்னா, ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்ற எலமெண்ட் எடுத்துக்குவா. 2 பிலாங்ஸ் டு கோடொமைன். 2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இது வந்து கோடொமைன்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஆனால் there is no element in domain. டொமைனில் நமக்கு எந்த எலமெண்ட்டும் கிடையாது. எப்போன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஸோ டொமைன்லேருந்து, அதாவது 1 2 3 4லேருந்து எதனா ஒரு நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்குமா? கிடைக்காது. therefore it is not
சர்ஜெக்டிவ். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதே ஃபங்க்ஷன் தான், ஆனால் டொமைனும் கோடொமைனும் மாற்றிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 to 1 எடுத்துக்கிறோம். அதாவது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சேம் ஃபார்முலா, சேம் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கிறோம். x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ஸ்கொயர். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர். ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2. ஓகேவா? நமக்கு x1 ஈக்குவல் டு x2ன்னு வந்தால் தான் அது 1 to 1 ஆர் இன்ஜெக்டிவ். இது வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x1 ஈக்குவல் டு x2 ஆர் x1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் x2 அண்ட் ரெண்டு பேர் இருக்கும். அப்போ ஒரே ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு நமக்கு ரெண்டு இமேஜ் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. சரிங்களா? அடுத்து ஆன் டு சப்ஜெக்டிவ். ஆன் டுல என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒய்ன்ற எலமெண்ட் இந்த கோடொமைன்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது இருக்கா பாருங்க. இதுல எழுதின சேம் கண்டிஷன் இதே தான். இது அப்படியே எழுதி நம்ம இது ஆன் டு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர்ல வரும்போதெல்லாம் சேம். அப்போ ஸோ எக்ஸ் 2 belongs to n கோடொமைன்லேருந்து எடுக்கிறோம். ஸோ there is no element such that x square equal to 2 in a domain, so it is not a surjective அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதே போல n tends to x கியூபும் நேச்சுரல் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸும் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இதே தாமா. தேர்டு சப்டிவிஷனுக்கும் இதே ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து நமக்கு 1 to 1 கிடைக்காது, ஆன் டூவும் கிடைக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் வேணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஃப் ஆஃப் -1 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அதனுடைய வேல்யூ 1. எஃப் ஆஃப் +1 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அதனுடைய வேல்யூ 1. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா எஃப் ஆஃப் -1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1ன்னு கிடைக்குது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அதே போல் 1 ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஆனால் இந்த கண்டிஷன் இங்கே -1 ஈக்குவல் டு 1 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? -1 1 ஈக்குவலா? இல்லை. அப்போ இது வந்து 1 to 1 கிடையாது. இப்படியும் போட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனில் எந்த ஒரு ஜென்ரல் டேர்மையும் ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு ஜென்ரல் டேர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணும்போது ஜென்ரல் டேர்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டிஸ்ப்ரூவ் பண்ணும்போது இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் டேர்ம் யூஸ் பண்ணி டிஸ்ப்ரூவ் பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் வி கேன் யூஸ் நம்பர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் அதே தான். இன்ஸ்டெட் ஆஃப் Z we have to take real numbers. No problem. Same example, same conditions எல்லாமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4th 5th மட்டும் பாருங்க. f of x is equal to x cube. அதே போல f of x1 equal to f of x2 எடுப்போம். அப்போ x1 cube equal to x2 cubeன்னு கிடைக்கும். அப்போ x1 equal to cube root of x2 cubeன்னு வரும். x1 is equal to x2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. ஏன் அப்படின்னா பவரில் ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு 2ஓ 4ஓ இருந்தால் தான் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதாவது ஈவன் நம்பர்ஸில் இருந்தால் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஆட் நம்பர்ஸில் இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. இங்கே நமக்கு ஆட் நம்பர். ஓகேவா? அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. இந்த ஃபங்க்ஷனும் 1 to 1 ஃபங்க்ஷன் தான். புரியுதுங்களா? 4th 1
நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் கியூப் இது எடுக்கிறோம். இதுவும் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் தான். ஆனால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. சேம் ரீசன், இங்கே இருக்கிற சேம் ரீசனை அப்படியே வந்து நம்ம எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன் பாருங்க. f from z to z f of x is equal to x cube. இது யாராவது கெஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குங்க. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்குமா? சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்குவா. f of x1 is equal to f of x2. x1 cube equal to x2 cube. x1 is equal to cube root of x2. இப்போ x1 equal to x2 வருமா வராதா? இப்படி வந்ததுன்னா வேற ஏதாவது கண்டிஷன்ல இது டிஸ்ப்ரூவ் ஆகுமா? இது மட்டும் செக் பண்ணி பாருங்கம்மா. வருமா? ஓகே. இன்கேஸ் இங்க எதனா ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணா வராம போகுமான்னு பாருங்க. அதே போல -1 +1 எடுங்க. -1 கியூப் பண்ணோம்னா -1 தான், +1 கியூப் பண்ணோம்னா +1 தான். ஸோ f of x1 equal to -1, f of x2 equal to +1. இது ரெண்டுமே ஈக்குவலா இல்லை, அப்போ இதுவும் ஈக்குவலா இல்லை, கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் நமக்கு 1 to 1 கிடைக்குது. இதுவே ஜட்ல இங்க x² இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைச்சது? 1 to 1 இல்லைன்னு கிடைச்சது. சரிங்களா? இதுக்கும் என்ன ரீசன் அப்படின்னா, இங்க பவர்ல ஈவன் நம்பரா இருந்ததுன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ சேமா இருக்கும், 1 to 1 ஃபங்க்ஷன் கிடைக்காது. பவர்ல ஆட் நம்பர்ஸ் இருக்கும்போது நமக்கு ரெண்டு வேல்யூ மாறி மாறி இருக்கும், அதனால 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா?